இந்த மொழிப்போருங்கிற விஷயம் எப்படி பார்க்கப்பட்டது? அந்த போராட்டம் நடக்கிற போது இவங்களுடைய தந்தை பெரியார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னது, ஆரம்பத்திலே 4 இந்த காலி பயிர்களை சுட்டு இருந்தா இந்த கலவரமே நடந்திருக்காது. அவர் சொன்னது காலி பயிர்னு யார சொன்னாரு? அப்ப அவர் தானே உங்களுக்கு எதிரி. கருணாநிதி என்ன சொன்னார் என்பதை துணிவு இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், அரசியல் நேர்மையும் ஆண்மை இருந்தால் திமுக எவனா இருக்கட்டும் சொல்லு. நான் சொல்றேன் அது சரியா தப்பான்னு சொல்லு. அப்ப ஊர்ல இருக்கவங்களாம் மாதாஜி பித்தாஜின்னு கூப்பிட்டு தூண்டி விட்டுட்டு உன் வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஹிந்தி கத்து கொடுத்தது யாரு? இவர்கள் பேசுவது செய்வது எல்லாமே அவர்களுடைய லாபத்திற்காக செய்கிறார்கள். அதனால் சமூகத்திற்கு என்ன பயன் என்பதை நாம் சிந்திக்க தவறியது நம்முடைய குற்றம். வணக்கம். இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இந்த பொங்கல் அன்று 2 படங்கள் வர இருந்தது. ஒன்று ஜனநாயகன், இன்னொன்று பராசக்தி. இன்றைக்கு பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஆளுங்கட்சி திமுக சார்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு படம். ஏன்னா மொழிப்போர் விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசின விஷயம். ஹிந்தி திணிச்சாங்க, அதுக்கு எதிராக நம்ம போராடிட்டோம், அந்த போராட்டத்தில் வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதையும் தாண்டி பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் இன்றைக்கு காங்கிரஸ் மன்ற பேர் இயக்கத்தை சுற்றி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். நம்முடைய இணைந்திருப்பவர் ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐயா நல்லா இருக்கு ஐயா. உங்களுக்கு நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியான ஆள், அதனால் உங்கள் நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி தொடங்குற முன்னாடியா, நேற்று ஒரு அசம்பாவிதம் நீங்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் நடந்துச்சு. அதுக்கு ஒரு வன்மையை எங்கள் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். என்ன நடந்துச்சியா இந்த நிகழ்ச்சியில்? இது எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க எல்லா நாட்டிலையும் எல்லா அரசாங்கத்துலேயும் ஏதாவது ரவுடிகள் கலாட்டா பண்ணால் ஃபோன் பண்ணால் போலீஸ் வரும், ரவுடிகளை பிடிச்சிட்டு போவோம் தானே நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நேற்று போலீஸே ரவுடிகளோட சேர்ந்து வருது. ஆனால் இதுதான் இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் முதலமைச்சர் சொல்கிறார். நம்புங்க சார், நம்பிதான் ஆகணும். இல்லைன்னா அப்புறம் நீங்கள் ஆன்டி தமிழியன். இல்லை உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்கிறாரா சார்? இல்லை உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. இது நீங்கள் முன்னால் இந்த சினிமா பற்றி சொன்னீங்க, நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். சினிமாவுக்கு நான் எதிரின்னு அல்ல. சின்ன வயசில் நிறையா படம் பார்த்துருக்கேன். ஆனால் கடைசியாக படையப்பாவுக்கு அப்புறம் நான் படம் பார்க்கல. அது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற சினிமாவுடைய ட்ரெண்ட் எனக்கு தெரியாது. ஆனால் வேற ஏதோ சொன்னீங்க, ஒரு படம் மொழிப்போர் தியாகி அப்படின்னு வந்திருக்குன்னு. அது என்னன்னு சொன்னால் அதை பற்றி என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக சார், அதுதான் சார் என்னோட கேள்வியாக இருக்குது. அதாவது 1937லேருந்து 65 வரைக்கும் இந்த போராட்டங்கள் நடக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சி தான் இந்தியை திணிச்சுது. அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினது அண்ணாதுரை அவர்கள். தொடர்ந்து பல்வேறு மக்களும் இறந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அண்ணாதுரை அவர்கள் தான் நம்ம இங்கே இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தினது. கலைஞர் அவர்கள் அதுக்காக போராடினார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் அப்படி தான் சொல்லப்பட்ட ஒரு வரலாறும் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கீங்க, ஒரு யங்ஸ்டராகவும் இருந்த காலகட்டம். இந்த மொழிப்போருங்கிற விஷயம் எப்படி பார்க்கப்பட்டது சார்? அந்த போராட்டம் நடக்கிற போது இவங்களுடைய தந்தை பெரியார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது சார், அதனால உங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிற விருப்பம். அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் ரகசியமே இல்லை, விடுதலை போய் தேடி பிடிச்சி எடுத்துங்க. அவங்க தான் ரகசியமாக வச்சுருக்காங்களா சார் விடுதலை? சொல்லி சரி சார், விஷயத்தை கேட்டுங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க கமெண்ட்டை சொல்லுங்கள். அவர் சொன்னது, ஆரம்பத்திலே 4 இந்த காலி பயிர்களை சுட்டு இருந்தா இந்த கலவரமே நடந்திருக்காது. அவர் சொன்னது காலி பயிர்னு யார சொன்னாரு? அப்ப அவர் தானே உங்களுக்கு எதிரி. போலீஸ் கையில் துப்பாக்கி இருக்கிறது எதுக்கு வச்சிருக்காங்க? சுடுறதுக்கான வச்சிருக்காங்க. அவங்க கையில் இருக்க குண்டாந்தடி எதுக்கு இருக்கு? அடிக்கத்தானே இருக்கு. அதை பயன்படுத்தாம போனது தப்பு அப்படின்னு சொன்னது பெரியாருங்க, நான் சொல்லலை. நான் அதோட இன்னொன்று சொல்கிறேன். இவங்க என்னன்னு நினைக்கிறாங்க, நாட்டில் எல்லாரும் பைத்தியம்னு நினைக்கிறாங்க. இந்தியா 47 சுதந்திரம் அடைஞ்சது. அதற்கப்புறம் இந்திய அரசியல் சட்டத்தை வடிவமைப்பதற்காக சும்மா யாரோ ஒருத்தர் எழுதுனா 2 பேர் எழுதுனா சொல்ல மாட்டேன். அரசியல் நிர்ணய சபை, அந்த அரசியல் நிர்ணய சபையில் 273 பேர் உறுப்பினர்கள். அவர்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சட்டத்தையும் விவாதித்து தான் கொண்டு வர்றாங்க. அதில் அபூர்வமாக 1-2 தான் ஓட்டெடுப்புக்கு வரக்கூடிய அளவுக்கு கடுமையான மோதல் வந்திருக்கு. அதில் மிக முக்கியமானது ஆட்சி மொழி. ஆட்சி மொழியாக இந்தி வர வேண்டும் என்றும் ஒரு சாரார் அப்போ சொல்கிறாங்க.
அப்போ அது விவாதத்தில் ஒருமித்த கருத்து வரலன்னு உடனே அதை ஓட்டெடுப்புக்கு விடுறாங்க. அந்த ஓட்டெடுப்புக்கு விடுகிற போது சமமான வாக்கு விழுது. அன்றைய தேதியில சேர்பர்சனா இருந்தவர் சஞ்சீவ் ரெட்டி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஓட்டை ஹிந்திக்கு எதிராக போட்டார். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சார் அவர்? ஆந்திராவை சேர்ந்தவர். அதுதான் பின்னால சொல்லுவார். அதான் முன்னாலே சொன்ன, முழுசும் கேட்டாதான் உங்களுக்கு புரியும். அவர் அந்த ஓட்டை போடாமல் இருந்திருந்தால், எதிர்த்து போட்டிருந்தா, அன்றைக்கே சட்ட ரீதியாக இந்தி தான் ஆட்சி மொழியாக வந்திருக்கும். அப்புறம் போராட்டத்துக்கு இடம் இருக்குமா? இடமே இல்லை. இப்ப அடுத்து நான் வர்றேன். இவங்க தானே மொழிப்போர் தியாகிகள், அதுக்காக போராடுறவங்க திமுக. அதே சஞ்சீவ ரெட்டி 69 ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்கிறார். அவரை எதிர்த்து வி கிரி நிற்கிறார். இந்த 2 பேரும் நிற்கிற போது ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தை ஆண்ட திமுகவுடைய தலைவர் கருணாநிதி வி கிரியை ஆதரிக்க போறேன்னு அறிக்கை விடுறாரு. அப்ப நான் சொல்லுங்க, என் மேல கோச்சுக்காதீங்க, அப்பவும் பெரியார் தான் சொன்னாரு, டேய் கண்ணீர் துளி பசங்களா, 1000 இருந்தாலும் சஞ்சீவ் ரெட்டி நம்மாளு, வி கிரி பாப்பான், வி கிரிக்கு ஓட்டு போடாத, சஞ்சீவ் ரெட்டிக்கு தான் ஓட்டு போடணும். அதோட நிறுத்துறவர். நம்ம முக்கியமான கொள்கைன்னு சொல்றதே இந்திய எதிர்ப்புன்னு சொல்றோம். இந்த சஞ்சீவ ரெட்டி இல்லை என்றால் சட்டத்திலேயே ஆட்சி மொழி இந்தின்னு வந்திருக்கும். இவ்வளவு பெரிய காரியத்தை தடுத்து நிறுத்தி இன்று வரை ஆட்சி மொழியாக வராமல் இருப்பதற்கு அவர் தான் காரணம். கொள்கை ரீதியாக அவரை தான் ஆதரிக்கணும். அப்ப கருணாநிதி என்ன சொன்னார் என்பதை துணிவு இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், அரசியல் நேர்மையும் ஆண்மை இருந்தால், திமுகவில் எவனா இருக்கட்டும் சொல்லட்டும், நான் சொல்றேன் அது சரியா தப்பான்னு சொல்லுங்க. முதலமைச்சராக இருக்கிற கருணாநிதி வெளியே வருகிற போது சட்டமன்ற வளாகத்துக்குள்ளேயே தான் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, உங்க தந்தை இப்படி சொல்லியிருக்கிறாரே, வி கிரிக்கு ஓட்டு போடக்கூடாது, சஞ்சீவ ரெட்டிக்கு தான் ஓட்டு போடணும் கொள்கை ரீதியான்னு. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார். ஒண்ணு ஒழுங்கா பேசுங்க, இல்லைன்னா தூக்குல தூங்குகடா. இதுதான் பதில். ஊரை ஏன் ஏமாத்துறீங்க? காங்கிரஸ்காரன் திணிச்சானா? அந்த திணிப்பதை தடுத்த சஞ்சீவ் ரெட்டிக்கு ஓட்டு போடல, அந்த சஞ்சீவ் ரெட்டி ஆதரிச்சு பேசுற நாங்க திணிக்கிறவங்க எதிர்த்த நீங்க ஆதரிக்கிறவங்களா? எனக்கு புரியல. கண்டிப்பாக சார். இப்போ உள்ள காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம், இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் சில விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து நம்ம திமுக அதை கையாள விதம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு இந்த விஷயங்கள் ஃபுல்லாக புரியுது. ஆனால் அந்த காலகட்டங்களில் ஹிந்திங்கிறது திணிக்கப்பட்ட ஒன்றாக தான் பார்க்கப்படுது. இவங்க சொல்லப்பட்ட கூட வரலாறு எங்களுக்கு தெரியாது. அதனால தான் உங்களை மாதிரி மூத்த அரசியல்வாதிகள்கிட்ட அன்னைக்கு இருந்த நிலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். உண்மையிலேயே அன்னைக்கு நடந்தது இந்த மொழியை திணிக்க வந்ததுனால இந்த போர் நடந்துச்சா? எதை மாதிரியான நீ என்ன பண்ணா? இப்போ நானே படிக்கிற போது, ஹைஸ்கூலில் படிக்கிற போது ஹிந்தி ஒரு பாடம் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் ஒரு கிளாஸ் இருக்கும். அப்போ என்னன்னா, அதில் நீங்கள் எழுதுனாலும் சரி, சைபர் மார்க் வாங்கினாலும் சரி, அது கணக்கில் வராது. அப்படி இருந்துச்சு. அதை கணக்கிலேயே எடுத்துக்காம தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரும் நான்லாம் எங்கள் கிளாஸில் அன்றைக்கே ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. திருச்சியில் தெப்பகுளம் பக்கத்தில் இருக்க ஒரு இப்படி தான் படித்தேன். ஒருத்தனும் அதை படித்த மாதிரி எனக்கு தெரியல. இன்றைக்கி வரல நினைவு இல்லை. அது பாடம் இருந்தது. ஆனால் பாடத்தில் மற்றதெல்லாம் 35 மார்க் வாங்கினா பாஸ். இதில் நீங்கள் மார்க்கே வாங்கலைனாலும் கணக்கிலே வராது. இப்படி இருந்துச்சு. ஆனால் அது தேவையா தேவையில்லையா என்பது ஒரு விவாதம். அதை நான் மறுக்கலை. இந்தி மொழியை எந்த வழியில் திணிப்பது என்பதும் அது நியாயம் இல்லை என்பது அவங்களோட என்னுடைய உறுதியான கருத்து. எந்த மொழியும் யாரும் திணிக்க முடியாது. அவர்கள் விரும்பினால் மட்டும்தான் படிக்க முடியும். அதுக்கு உதாரணம் இப்போ நான் இருக்கேங்க. நான் கல்லூரியில் நான் டிகிரி வாங்கியிருக்கேன். எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டத்தில் உயர்நிலை படித்தல, அப்போ என்னை அறியாமலே உள்ளே வந்த ஒரு உணர்வு, தமிழில் தான் பேசணும், ஆங்கிலம் படித்தாலும் ஆங்கிலத்தில் பேசக்கூடாதுன்னு நினச்ச பாருங்க. இன்றைக்கு வர நான் பழைய பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகருடைய பேச்சை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ரவீந்திர வர்மா இந்தியாவில் இருக்க 15 மொழிகளையும் எழுத படிக்க தெரிந்தவர். அவருடைய ஆங்கில பேச்சை நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவருக்கே தமிழ் தெரியும். அப்படிப்பட்ட நான் ஆங்கிலத்தில் நான் பேசுறதுக்கு இன்னைக்கு கூட வரல. காரணம் அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது உங்களை இப்படி செயல்படுது. இப்போ என் வீட்டில் என்னுடைய பேத்தி, அது இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு. என் பையன் வந்து பெங்களூருக்கு போகிறான், வேலைக்கு போகிறான். அங்கே போய் இப்போ 10 வருஷம் ஆச்சு. நான் இப்போ முன்னாலே சொல்கிறேன், அந்த கிட்டத்தில் ஒரு கடைசி பேத்தி அங்கே போய் கிண்டர் கார்டன்லாம் சேர்ந்துச்சு. சேர்ந்து ஒரு
3-4 மாசம் கழிச்சு ஒரு தடவை ஊருக்கு வருது. ஊருக்கு வந்தோடனே அவங்க அக்கா, அது மூத்தது, அது இனியாக்கா அப்படின்னுது. வந்தோடனே நம்ம தாத்தாவுக்கு கன்னடம் கொத்தா கேட்போமான்னு நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். உடனே என்னை பார்த்து தாத்தா உனக்கு கன்னடம் கொத்தான்னுச்சு. உடனே நான் சொன்னேன் சொல்பா கொத்துன்னு. எனக்கு அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. உடனே இனியாக்கா தாத்தாவுக்கு கன்னடம் கொத்துக்கா அப்படிங்குது. அப்போ படிப்பதற்கு முன்பாகவே இந்த 3 மாதத்திலேயே என்னுடைய இந்த பேத்தி கிண்டர் கார்டனில் கூட இருக்க பெங்களூருனால பல மொழி இருக்காங்கல்ல, அப்போவே அது தெலுங்கு பேசுச்சு, கன்னடம் பேசுச்சு, ஹிந்தி பேசுச்சு. இது திணிப்பதால் வருவதல்ல, இயல்பாக வருது. இல்லைன்னா தேவையால் வரும். இப்போ ரொம்ப பேர் இங்கேருந்து வெவ்வேறு ஊர்களுக்கு போகிறாங்க. அந்தந்த ஊர் மொழியை அவரெல்லாம் விரும்பி படித்தாங்களா? தேவை வருகிற போது படிச்சுக்கலாம். அந்த தேவை நமக்கு வரல, அதனால் படிக்கலை. மொழியை படிப்பதே தவறல்ல, இந்த மொழியில்தான் அப்படின்றது தவறு. அது எதுக்கு வேணாலும் பொருந்தும். நான் இவங்களை திரும்பி கேட்குறேங்க. ஊருக்கெல்லாம் சொன்னாங்கல்ல, திமுக தானே, அதுவும் சொன்னா இந்த முதலமைச்சருடைய அப்பா கருணாநிதி அப்பா பேசுனது அதை அப்படியே சொல்றேன். மாணவர்களை உசிப்பேத்துற மாதிரி, ஐயோ இந்தி மொழி திணிக்கப்படுகிறது, இது நீடித்தால் அம்மா என்று அம்மாவை அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும். அப்பாவை அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும். எல்லாம் சரி. அவருடைய பொண்ணு தானே கனிமொழி, கரெக்டுங்களா? நான் ஏதாவது தப்பா சொல்லிடுவேன். அது இந்தி எழுத படிக்க தெரியுமா தெரியாதா? யார் காங்கிரஸ்காரன் கற்றுக் கொடுத்தானா? கருணாநிதியுடைய மச்சான் பையன் தயாநிதி மாறன் டெல்லியில் மந்திரியா இருக்கும்போது உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படிங்க இந்த சின்ன வயசுல இங்கே போய் தாக்கு பிடிக்கிறான், நல்ல பேர் இருக்கேன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் முரசொல்லி எடுத்து பாருங்க. அவர் ஹிந்தி தெரியும்னு சொன்னார். என்னுடைய மருமகனுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லை ஹிந்தி நல்லா தெரியும், அதனால தான் அவனுக்கு எங்கள் பேர் இருக்கு. சரியா? அப்போ ஊரில் இருக்கவனா மாதாஜி பித்தாஜின்னு கூப்பிட்டு தூண்டி விட்டுட்டு உன் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹிந்தி கற்றுக் கொடுத்தது யாரு? இப்படி ஊரில் இருக்கவன் தாலியெல்லாம் அறுத்துட்டு உங்கள் வீட்டில் மட்டும் எல்லாரும் தாலி வச்சுட்டு இருக்காங்க. ஊரில் இருக்க யாரும் கோயிலுக்கு போனால் அது அயோக்கியத்தனம் முட்டாள்தனம் எல்லாம் சொல்லுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொம்பளைங்களும் தெருவா வீடு வீடா ஒரு சின்ன பிள்ளையார் மரத்தடியில் இருக்கிற பிள்ளையார கூட உளுந்து கும்பிட்டு இருக்கு. அதான் அத்திவரதர் எந்திரிக்கிறாருன்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் எப்படி போனாங்க அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் சொல்லுகிற போதே ஒன்றை நான் விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது நல்லா உயர்நிலை படித்தனால எனக்கு நல்லா தெரியும். ஊத்துக்குழி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு காவல்துறை ஆய்வாளர், அதாவது இன்ஸ்பெக்டர், அவரை பட்ட பகலில் பல பேர் சேர்ந்து அவரை கையை காலை கட்டி நடு ரோட்டில் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கிற போது பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டுறாங்க. நீங்கள் ஏன் அதுக்கு பின்னால் இந்த துப்பாக்கி சூடெல்லாம் அதிகம் வந்துச்சுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் கத்துறாரு கதறாரு, யாரும் உதவி பண்ணலை, அவர் இறந்து போகிறார். அவருடைய பெயர் ராமசாமி. அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையுடைய பேர் அதுக்கு பின்னால் தான் விசாரிச்சா அதுக்கு பேர் தமிழ்ச்செல்வி. தன்னுடைய ஒரே மகளுக்கு தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்ச ராமசாமி இந்தி வெறியர்னு சொல்லி அவர் உயிரோட கொளுத்தி விட்டாங்க. அதுவே நினைக்கும் போது மனசு உங்களுக்கு கேட்கும் போதே இருக்கும். அடுத்து சொன்னால் நீங்கள் இன்னைக்கு ராத்திரி தூங்க முடியாது. அப்படி அவரை கொளுத்தி விட்டாங்க. இல்லை போதையில் இருந்தாங்களா என்ன கன்றாவியோ தெரியாது. அப்படி கொளுத்தி கொலை செய்தாங்களே, அதில் பல பேரை மொழிப்போர் தியாகி என்று சொல்லி அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பென்ஷன் தந்தது. இதெல்லாம் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இவர்கள் பேசுவது செய்வது எல்லாமே அவர்களுடைய லாபத்திற்காக செய்கிறார்கள். அதனால் சமூகத்திற்கு என்ன பயன் என்பதை நாம் சிந்திக்க தவறியது நம்முடைய குற்றம். இதுல நம்மளோட தவறு தான் அதிகமா இருக்கு. நம்முடைய அவர்களுக்கு ஆதரவு நம்ம ஓட்டு போட்டு தானே ஜெயிக்கிறாங்க, அவங்களா ஜெயிச்சு உட்காரல. அதனால நேர்மையாளர்களை ஒதுக்கிவிட்டு போலிகளுக்கு வாக்களித்து வெற்றியடை செய்தால் என்ன ஆகும் என்பதற்கு தமிழ்நாடு உருதான். கண்டிப்பா. ஆனா இந்த மொழிப்போருங்கிறது உண்மையிலே உங்க சைடுல இருந்து ஒரு சைடு இந்த இது சரிதான், இந்த ஸ்டெப் எடுத்து கொண்டு வந்து சரிதான். ஏன்னா இன்றைக்கும் சரி மகாராஷ்டிரா மாதிரி பல மாநிலங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, மும்மொழி கொள்கை கொண்டு வரல. ஹிந்தி இன்னும் பல மாநிலங்களில் அவங்களும் கொண்டு வரல, ஆட்சி மொழியை சரி அவங்க மும்மொழி கொள்கையில கொண்டு வராமல் இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம தமிழகம் தான் முன்னோடியாக இருந்ததுக்கு ஒரு காரணமா சார்? இல்லை சார், அதில் நீங்கள் முதல்ல சொன்னோன்னு சொல்கிறேன், இந்தி திணிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ மத்திய அரசு கொண்டு வந்தது விருப்ப மொழி
அப்படின்னு தான் வச்சாங்க. அப்பவே அப்படிதான் இருந்தது. அப்பவே விருப்ப மொழி தான். ஒரு மாநில அரசு விரும்பாவிட்டால் அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை திணிப்புன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இல்லை. அது பாடத்திட்டத்தில் அதுக்கு மார்க் போட்டால் அது வந்து வெற்றி தோல்விக்கு அது கணக்கிலையும் வராது, அது வேற. ஆனால் அதை கூட நான் என்ன ஏற்றுக்கல. ஏன்னா அதை இன்னொன்று நம்ம பார்க்கணும். அது ஏதோ ஒரு குறுகிய வட்டத்தில் செஞ்சோம். இந்தி எந்த மாநிலத்துக்கும் சொந்த மொழி இல்லையே. ஆமா, எந்த மொழி? சான்ஸ்கிரிட் இருந்து வந்தது தான் ஹிந்தி. சான்ஸ்கிரிட் அப்படியே வழக்கொழிஞ்சு போச்சு. அதனால இந்த மாநிலத்துக்கு அந்த சொந்தம் அவர்களால் திணிக்கப்பட்டதுன்னு சொன்னாதான் நியாயம். திணிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மாநிலம். இப்போ ஒரு பீகார் இருக்குங்க, பீகாருக்கும் இந்திக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அங்கே போஜ்புரி இந்த மாதிரி நிறைய மொழிகள், ஒரு 7-8 மொழிகள் இருந்துச்சு. இன்றைக்கு அது கடந்து எல்லா மக்களும் பேசுகிற மொழியா அங்கே இந்தியா வந்துருச்சு. இப்போ அங்கே இருக்கணும், அவனும் இந்தி திருப்பியில் வந்துடுவான். அப்படி வருது. அவன் வந்து சொன்னாலும் பீகார்காரன் இந்தியை திணிக்கிறான் நம்ம ஊரில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இருக்க நம்ம ரங்கராஜ் பாண்டேயை பற்றி சொல்கிறாங்கல்ல, ஏன்னா அவங்க அப்பா பிறந்து வளர்ந்தாலும் அந்த ஊருக்காரு. எனக்கு அவரையும் தெரியும். ஏன்னா அது ரகசியம் சொல்லிடுறேன். அவருடைய சம்சாரம் எங்க ஊர் ஸ்ரீரங்கங்க. அதனால எங்க ஊர் மருமக. அது கால ஓட்டத்தில் மக்கள் மாற்று அப்படியே ஏற்றுக்கொண்டாரெல்லாம் அப்படி வருது. நான் திரும்பி ஒன்று அதை ஆழமாக கேட்டால் ரொம்ப பேர் என்ன தமிழ் எதிரின்றான். தமிழ்நாடுன்னு எப்போ இருந்துச்சு சொல்லுங்க. வரலாற்றில் இன்னும் சொல்ல போனா இப்போ நாம் வாழ்ற இந்த பகுதியில் நம்ம இருந்தாமா இல்லையான்னு தெரியல. லெமூரியா கண்டம்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே தான் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். கடல்கோள் வந்ததுனால அதெல்லாம் நீரில் மூழ்கினதுக்கு பின்னால் இங்கே வந்தோன்றான். இப்போ இலங்கை இப்போ இருக்கிற இதெல்லாம் ஒரே நிலப்பரப்பாக இருந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறான்னா இலக்கியத்திலேயே இருக்குது, பஹ்ருலி ஆறு தமிழர்கள் வாழ்ந்தது. அது கடலுக்குள்ளே போய் பார்த்தா இன்னும் அந்த அடையாளம் இருக்குது. மேருமலைங்கிறான். அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவை சொல்லணும்ல, அது அப்படியே நீண்டு போய் இலங்கையில் இந்த மலையக தமிழெல்லாம் சொல்லணும்ல, இதெல்லாம் ஒன்றாகவே இருந்திருக்கு. அந்த மேருமலையும் கீழே உள்ள இருக்கு. அங்கிருந்தும் வந்தாங்க. ஒன்றாக இருந்த நிலப்பரப்பு 2 நாடாவே போயிருச்சு. அந்த காலத்தில் சேர நாடு இருந்துச்சு, சோழ நாடு இருந்துச்சு, பாண்டிய நாடு இருந்துச்சு, பல்லவ நாடு இருந்துச்சு. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் புதுக்கோட்டை தனி நாடு, இன்னைக்கு ராஜா அரண்மனைலாம் இருக்கு. பக்கத்தில் சிவகங்கை, அது ஒரு தனி நாடு, அந்த அரண்மனைலாம் இருக்கு. வேலு நாச்சியார்லாம் அதை சேர்ந்தவங்க. ராமநாதபுரம் அது ஒரு தனி நாடு. இப்படி பலது இருந்துச்சு. தமிழ்நாடு என்கின்ற ஒரு அமைப்புல நீங்க இதுதான் தமிழ்நாடுன்னா 3 பெரும் மன்னர்களா இருந்தாங்க, சேர சோழ பாண்டியன். அந்த சேர நாடு மொத்தமே இப்ப கேரளாவுல தான் இருக்கு. அதனால நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு மற்றவர்களை அப்படி இந்தி எப்படி திணிக்கிறானோ அதே போல தமிழின் பெயரால் உங்களுடைய அரிப்பை ஆபத்து இல்லாமல் தீர்த்து கொள்வதற்கு இந்த தப்பான கருத்துக்களையும் திணிக்கிறாங்க. இல்ல, தமிழன் என்பவன் பெருந்தம் யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதான் தமிழன். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அவன்தான் தமிழன். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அவன்தான் தமிழன். இந்த உலகத்துல யாரும் இப்படிலாம் சொன்னதில்லை. எதையோ பேசியிருக்கா மனிதர்களை பற்றி. இந்த தமிழ்நாட்டில் தான் வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் வேண்டும் என்ற வள்ளலார் அதை உலகமே ஆச்சரியத்தோடு பார்க்கு. இப்படி எல்லா விவேகானந்தரை கூட சொல்றாங்க இல்லைங்களா, அந்த விவேகானத்துக்கு ஒரு கருத்து மாற்றம் எப்போ வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அவர் டர்பன் கட்டுவார். அது ஏன் கட்டினார் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார். கன்னியாகுமரிக்கு அவர் வர்றார். அங்கே வரும்போது அவர்கிட்ட சொல்றாங்க, வைகுந்தரை பற்றி சொல்றாங்க. ஓ, அப்படி ஒரு போராளி இருந்திருக்கிறாரா, அவரை பார்க்க போகணுன்றார். போறாரு. போனே அவர் ஏதாவது படம் இருக்கான்னு ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு, இன்னமும் அப்படித்தான் வச்சிருக்காங்க அந்த ஊர்ல. கண்ணாடி முன்னால என்னங்க கண்ணாடி தான் இருக்கு. உனக்குள் இருக்கிறார் இறைவன், அதுதான் வைகுந்தருடைய கொள்கை. அதனாலதான் கண்ணாடி வச்சு அதுக்குள்ளதான் நீங்க இருக்கீங்கன்னு காட்டுறது தான் வச்சிருக்கிறோம். அப்ப அப்படி ஒரு சிந்தனை உள்ளவரா அவனை விசாரிக்கிற நேரத்துல அப்பதான் அந்த சமஸ்தானத்துல தோல்ல துண்டு போடக்கூடாது அப்படின்னா அந்த காலத்துல தோல்ல துண்டு போடுறது, நான் தலையிலேயே கட்டுறேன் அப்படின்னு கட்டினாரு. அது சுயமரியாதையுடைய அடையாளம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதை கேட்ட உடனே தான் இவரும் டர்பன் கட்ட ஆரம்பிச்சார். இந்த விஷயத்த வடநாட்டில் போய் சொல்லுங்க. விவேகானந்தரே நாங்க சொல்லி எங்க இதுல தான் இருந்தாருன்னு சொல்லலாம். அது நமக்கு பெருமை. எதை சொல்லணுமோ அதை சொல்லல, சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன பாருங்க, தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்ச அப்பட உயிரோட கொளுத்துறவனுக்கு போய் மொழிப்போர் தியாகின்னு பென்ஷன் கொடுத்த இந்த அரக்கர்த்தனத்தை நியாயப்படுத்த என்னை போன்றவர்களால் முடியும். கண்டிப்பா சார்.
இதை பத்தி பேசிட்டோம், மொழிபோரை பத்தி விஷயங்கள் பேசிட்டோம் சார். இப்போ காங்கிரஸ்குள்ள பொதுவா வந்து கருத்து மோதல்கள் எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம். நாங்க பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அதை வந்து இங்க பல்வேறு பேசக்கூடிய குரூப்பும்பாங்க. ஆனா நம்ம கருத்து மோதல்னே வச்சுக்கலாம். ஒவ்வொரு காங்கிரஸ் நிர்வாகிகளுக்குடைய ஒரு கருத்து மோதல் இருந்துட்டு இருக்கும். அதுதான் காங்கிரஸோட சுதந்திரமான ஒரு இயக்கம், ஜனநாயக இயக்கங்கிறது காங்கிரஸ்காரர்கள் பேசுறது. இப்போ சமீபமா இந்த 2026 தேர்தல் நெருங்கும் நேரத்துல திமுக பக்கம் ஒரு அணியும் தாவேகா பக்கம் ஒரு அணியும் மாதிரி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏங்க, கிருஷ்ணன் ஒரு ஆளு திமுக மந்திரி, அவர் நடுரோட்டில் வெட்டி கொண்டாங்க. ஆல்ரெடி அருணான்னு ஒரு மந்திரி, அவர் நடந்து போவதே கொண்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மோதலா தெரியல, நாங்க பேசிக்கிட்டாதான் உங்களுக்கு மோதலா தெரியுது. இது என்னங்க நியாயம்? மோதல்ங்கிற வார்த்தைக்கு கருத்து மோதல் சொல்லிட்டேன் நான். கருத்து மோதல் கிடையாது, கருத்து விவாதி. ஓகே, நீங்க அடுத்து உங்களுக்கு கேட்டதுனால சொல்லிடுறேன். கருத்து மாற்று கருத்து இருக்கிறோடு விவாதிப்பதற்கு அதற்கு பேர் தான் ஜனநாயகம். இது எதுவுமே இல்லை, தலைமை என்ன சொன்னாலும் கேட்டா அதுக்கு பேர் ஜனநாயகம் அல்ல. கொள்ளை கூட்டத்தில் தலைவர் என்ன சொல்றானா ஓகே பாஸ் அதான் சொல்லணும், இல்லைன்னா அவன் தலை போயிடும். இல்லைன்னா சர்வாதிகாரி இருக்கிற நாட்டில் அவன் என்ன சொன்னாலும் சலாம் போடணும், இல்லைன்னா அவன் உயிர் போயிடும். ஜனநாயகம் இருக்கிற இடத்தில் கருத்து வேறுபாடுகள், கருத்து விவாதங்கள் வந்தே தீரும். ஆக உங்களுடைய வாதப்படியே, உங்கள் சொல்படியே இன்னமும் காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகம் முழுமையாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களை அறியாமலே ஒப்புக்கொண்டதுக்கு முதல்ல நன்றி. இன்றைக்கு நாங்க என்னன்னு சொல்ல, எப்போதும் எங்க விவாதம் நடக்க போதா இப்போது நடக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எதேனும் குறிப்பாக கேட்டால் நாங்கள் சொல்லலாம். இல்லை சார், இப்போ எல்லாருமே தாவேகா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களாகட்டும், நீங்களாகட்டும், இப்போ அழகிரி முன்னாள் தலைவர் அழகிரி அவர்களாகட்டும், திமுகவோட கூட்டணி வந்து வித்தியாசமா நீங்க கேள்வி கேட்குற மாதிரி, அதுனா அதிக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அதிக சீட்டு அப்படிங்கிறத நேற்று அந்த ஜனநாயக பொங்கல்ங்கிறது நீங்க சொல்லியிருந்தீங்க. இது வித்தியாசமான ஒரு குரல், இது வரைக்கும் வந்து காங்கிரஸிலிருந்து வராத ஒரு குரல் இந்த முறை வருவதற்கு என்ன காரணம்? அதுக்கு தாவேக்கா ஒரு காரணம். திரும்பி திரும்பி தமிழ்ல வார்த்தையே நீங்க சரியா போடுறது நான் பாடம் அனுப்ப வேண்டியது. வித்தியாசமான குரல் சொல்லாங்க, தேவையான குரல். நான் உங்களை பார்த்து திரும்பி கேட்குறேன், பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை என்ன? 540, சரியா? 540 உறுப்பினர் கூடிய பாராளுமன்றத்தில் வெறும் 14 எம்பிக்கள் இருந்த திமுகவிலிருந்து 7 பேரை நாங்க மந்திரி ஆக்கணுமா? இவ்வளவு பெருந்தன்மையா நாங்க செஞ்சோம். அதுல கொஞ்சமாவது அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்கறது எனக்கு தப்பா? 540ல் 14 இருக்கிற போதே 7 மந்திரி கொடுத்தோம். இங்க 234ல் நாங்க 18 பேர் இருக்கோம்ல, ஒரு 4 மந்திரி கொடுங்கன்னு கேட்கிறோம். இல்ல காங்கிரஸோட தலைமை, தமிழக தலைமை கேட்க மாட்டேங்கிறத இங்க கேள்வி. திரும்பியும் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி என்பது ஜனநாயக கட்சின்னு சொல்லிட்டேன். மற்ற கட்சியை பண்ணி ஓகே பாஸ் போடுற கட்சி இல்லை. நாங்க கேட்கறது சரியா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. அவர் சொன்னார் இவர் சொன்னார் பேசாதீங்க. இப்ப காங்கிரஸ்னாக்கு இந்த காங்கிரஸ்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த விவகாரம் சொல்லியிருக்கேன். அப்ப தனிப்பட்ட விமர்சனம் வேணாங்கிறதுக்காக நான் சொல்றேன். புரியுது. அதுக்குத்தான் பார்லிமெண்ட்ல 14 எம்பி இருக்கிற போதே 7 மந்திரி கொடுத்தமே, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு வரணுமா இல்லையா? நம்பர் 1. 2வது கேட்கிறேன், கேட்கறதே தப்புங்கிறீங்கல்ல. தமிழ்நாடு வரலாறுலயே மோசமான ஊழல் ஆட்சிங்கிறது ஜெயலலிதா ஆட்சின்னு சொன்னீங்களா? ஆமா. அந்த ஆட்சியில மந்திரியா இருந்தவர் தானே இப்ப ராஜகண்ணப்பன், அந்த ஆட்சியில மந்திரியா இருந்தானே ரகுபதி, அந்த ஆட்சியில மந்திரியா இருந்தவர் தானே KKSR, அந்த ஆட்சியில மந்திரியா இருந்தானே உங்களுடைய தானை தளபதி செந்தில் பாலாஜி, அந்த ஆட்சியில முக்கிய பொறுப்பு இருந்தவர் தானே சேகர்பாபு, அந்த ஆட்சியில MLA இருந்தவர் ஏவாவேலு. உங்கள் வாயாலேயே தமிழக வரலாற்றிலேயே ஊழல் உறைந்து போன ஒரு ஆட்சின்னு சொன்ன அந்த ஆட்சியில மந்திரியா இருந்தவங்க 10 பேர் உங்ககிட்ட மந்திரியா இருக்காங்க. ஆனா யோக்கியம் யாரும் வரக்கூடாதா? அவங்க சொல்றது அப்படி சொல்றாங்க, நீங்களும் எப்படிங்க கேட்குறீங்க? எனக்கு புரியலைங்க. இல்ல இப்போ ஏன் நல்லவன் நேர்மையானவன் தமிழ்நாட்டில் மந்திரியா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல சார், அதுதான் நாங்களும் விரும்புறோம். அப்ப ரைட். இல்ல 2021 வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ட்ரம்ப் கார்டை வந்து எடுக்காததுக்கு காரணம் வந்து தாவேக்காங்கிற ஒரு கட்சி வந்து இல்லாத காரணமா? அதாவது உங்க கற்பனை எது வேணாலும் பண்ணிக்க, நான் வேணாங்கல. தேவைதான் தாய் உந்த கண்ட கண்டுபிடிப்பு. மனித இப்போ நீங்க இருக்கீங்க, நல்லா தாடி வச்சிருக்கீங்க, அழகாத்தான் இருக்கு. ஆரம்பத்திலே தாடி வச்சிருந்தீங்களா? இல்ல சார், தேவை இல்ல. இப்பயும் மட்டும் அவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ மட்டும் எந்த வச்சிங்க அப்படின்னு நான் கேட்டா புரியுது. மாதிரி நேற்று ஏன் கேட்கவில்லை என்பது வேறு, கேட்பதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்று மட்டும் தான் விவாதிக்கலாம். புரியுது. அதனால இன்னைக்கு கேட்கிறோம், நேற்று கேட்கல கொடுக்கல, ரைட். இப்ப கேட்கிறோம் கொடுங்க. திமுக அசைவு காட்டுன்னு நினைக்கிறீங்களா சார்? அது அவங்க விருப்பங்க.
இசைவு காட்டினால் அவர்களுக்கு ஆட்சி நீடிக்கும், இசைவு காட்டாவிட்டால் எதிர்க்கட்சிக்கு தயாராக. ரைட் சார். இந்த 2021 இருந்து இப்போ வரைக்கும் இந்த திமுக ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முதல்வர் அவர்கள் வந்து கடைசியா சொல்லப்பட்டிருக்க இந்த திட்டம் வந்து உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாரு சார். இதை நான் திரும்பி திரும்பி என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கறதுக்கு மீடியாக்கள் பயன்படும். 58 வருஷத்துக்கு முன்னால 67 தேர்தல் அவங்க என்னங்க சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே ரூபாய்க்கு ஒரு படி அடிச்சு படிப்படியா 3 படி. 58 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு கூட போடலை. சொல்றது என்னங்கிறது முக்கியம் இல்லை சார், என்ன செய்யறாங்கிறதா முக்கியம். அதனால சொல்றதை விட்டுங்க, செய்வதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை பேசுறது தான். சொல்லுங்க சார், எப்படி பாக்குறீங்க? சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை. நான் அச்சத்தோடும் பயத்தோடும் கவலையோடும் சொல்றேன். என் வீட்டிலேயே 7-8 பிள்ளைங்களுக்கு மேல பேர பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்காங்க. வெளியில போயிட்டு வீட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனாலே வீட்டுக்கு வர்றவர்களும் மடியில நெருப்பை கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. 7 வயசு பெண் குழந்தைய கூட கற்பழிக்கிறாங்க. இது தப்பு நடந்ததுக்காக கூட வருத்தப்படலாம், ஆனா ஆட்சி கோவப்பட முடியாது. அதற்கு பின்னால் இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்னங்க? நீங்க மெட்ராஸ்காரங்க உங்களை கேட்குறாங்க, அண்ணா பல்கலைக்கழகம் அதுக்குள்ள ஒருத்தன் ஒரு பொண்ணை மோசமா கற்பழிச்சான், உலகமே வந்துச்சா? யார் அந்த சாரெல்லாம் நீங்க கேட்டீங்களா? இன்னைக்கு ஒரு அது யாருக்கு சொல்லல. அவரை கைது பண்ணாங்களா, உள்ள வச்சாங்களா, குண்டாசுல போட்டாங்களா? இப்ப அந்த குண்டாசுல இருந்து அவரை எடுத்துட்டாங்களா உங்களுக்கு தெரியுமா? ஆமா. இதெல்லாம் கேளுங்க சார், இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்க சார். இவர்கள் பேசுவதற்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வீணா போனதற்கு தவறானவர்களுக்கு ஆதரவாகவே அதிகார வர்க்கம் இருக்கிறதோ என்கின்ற ஒரு சந்தேகம் வருது. அதை போல மற்ற வகையிலும் விவசாயிகள் கஷ்டப்படுறான், தொழிலாளர்கள் கஷ்டப்படுறான். நான் சொன்னாக்கா அவங்க வருத்தப்படுவாங்க. குறைந்தபட்ச பாதுகாப்பாவது அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யார்ட்டையும் இல்லை. இப்படி ஒரு நிலை இருப்பது ரொம்ப ஆபத்து. நான் உங்களுக்கு வெளிப்படையா சொன்னா, நீங்க கல்லூரியில் என்ன படிச்சீங்க? பிகாம். அப்ப எக்கனாமிக்ஸ் பேஸ் தானே? எக்கனாமிக்ஸ் பாலபாடம் என்ன? ப்ரொடியூசர், கன்சியூமர். கரெக்டா? ப்ரொடியூசர் உற்பத்தியாளர், கன்சியூமர் உபயோகிப்பாளர். உபயோகிப்பாளர் சில நேரம் சந்தோஷமா இருப்பான், உற்பத்தியாளர் கஷ்டப்படுவான். உற்பத்தியாளர் சில நேரம் சந்தோஷமா இருப்பான், உபயோகிப்பாளர் கஷ்டப்படுவாங்க. சில நேரத்தில் உபயோகிப்பாளர் உற்பத்தியாளர் 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றில் உற்பத்தியாளரும் உபயோகிப்பாளரும் 2 பேரும் கஷ்டப்படுற ஒரு அதிசயமான பொருளாதாரம் இந்நாட்டில். நெல் விலை கூடவே இல்லை. நான் வழக்கமாக சாப்பிட்ற ஹோட்டலில் நேற்று 10 ரூபா கூட்டியிருக்கான். 40 ரூபாய்க்கு அளவு சாப்பாடு இந்த மெட்ராஸில் நான் சாப்பிட்ற போது நெல் ஒரு மூட்டை 1300 ரூபாய்க்கு விற்றுட்டு வந்தேன். இப்போவும் 1300 ரூபாய்க்கு தான் விற்குது. ஆனால் அளவு சாப்பாடு 40லேருந்து 200 ரூபா வந்துருச்சு. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்படி என்றால் இதை சரி செய்வது தனி மனிதனாக நீங்க பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது, அரசாங்கம் பண்ணணும். இதுக்கே அரசாங்கம் பண்ணா அடுத்தது நான் கேட்குறேன், நீங்க 4 வருஷத்துக்கு முன்னால கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? ஒரு 2000 ரூபாய்க்குள்ள கட்டிருப்பேன். இப்போ எவ்வளவு கட்டுறீங்க? இப்போ 10,000 12,000க்கு மேல போயிட்டு. 4 வருஷத்துக்கு முன்னால உங்க ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டினீங்க? என்ன சார், ஒரு மிஞ்சி போனா ஒரு 2300 3000 ரூபாய்க்குள்ள இருந்த மாதிரி. இப்போ எவ்வளவு கட்டுறீங்க? இப்போ 11,000 ரூபாய் கிட்ட கட்டுறேன். வாட்டர் டாக்ஸ் எவ்வளவு கட்டினீங்க? அப்போ வாட்டர் டாக்ஸ் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. வரிகள் எல்லாமே 3 மடங்கு 4 மடங்கு. ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்டை தாழ்பாள். வரியும் கூடி போச்சு, நாம வாங்குறதும் கூடி போச்சு, ஆனால் நாம் விற்பது மட்டும் அப்படியே இருக்கு. இப்படி ஒரு சோகமான ஒரு விஷயம் உலக வரலாறு நடக்காது. பாரதியை தான் இப்ப நினைக்கிறேன். நான் அவங்கள குறை சொல்ல முடியல, மக்களை சொல்றேன். கஞ்சி குடிப்பதற்கு மிலார், அதன் காரணமும் தாமரியார். அது மாதிரி இங்க கஷ்டப்படுறான்னு மக்கள் பேசலாம், இதுக்கு என்ன காரணம்னு இவன் உணரல, அதுதான் வேதனை. அதனால ஆட்சியாளர் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் குறை சொல்லி பயனும் இல்லை. தலை விதி. நம்ம கூட இருக்க அண்ணன் தம்பி, நம்ம மாமா மச்சான், பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்தக்காரன், இந்த சமூகம் இருக்கிறதே, இந்த சமூகம் தன்னுடைய சோகத்திற்கு, தன்னுடைய சங்கடங்களுக்கு எது காரணம், என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ளாத ஊமை ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு நம்மால் முடிந்ததை செய்வோங்கிறது தான் உங்கள் முன்னால சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஒரு ஆள்கிட்ட சொன்னா 1 லட்சம் பேர்கிட்ட சொன்ன மாதிரி நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன். கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியம். கண்டிப்பா சார்.
இறுதியா சார், இந்த கேள்வி ஐயா வேலுச்சாமி அவர்கள்ட்ட கேட்கும் போதே வந்து கண்டிப்பான ஒரு உணர்ச்சி வயப்படக்கூடிய விஷயம் இருக்கும். அதனாலதான் என்னோட கேள்வி இதை இறுதியா வச்சிருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஒரு யூடியூபர் சமீப காலத்துல வந்து ரொம்ப தவறா பேசப்பட்டது. அவர் மீது இன்ன வரைக்கும் ஒரு கைது நடவடிக்கையோ ஒரு வழக்கு பதிவோ எதுவுமே பண்ணல. இதற்கு காங்கிரஸ் சைட்ல இருந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு கண்டனமும் தெரிவிக்கப்படல. திரும்பவும் சொல்றேன் சார், ஒட்டுமொத்தமான குற்றச்சாட்டு சொல்ல, ஒட்டுமொத்தமா அதுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன் நான் சொல்றேன். அதுதான் சார் என்னோட கேள்வி. ஐயா வேலுச்சாமி அவர்கள் இதை எப்படி பாக்குறாங்க? காமராஜர் தனி மனிதர் அல்ல, தமிழகத்தினுடைய அடையாளமே அவர் தான். நீங்க மற்றவன மாதிரி ஊருக்கு சிலை வைக்கணும் உடனே வைக்கணும்னு சொல்ல மாட்டேன். மூளை இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எந்த அணைக்கு முன்னால போய் நின்றாலும் அந்த மதக திறந்த உடனே துள்ளி குதிக்கிற தண்ணியை பார்த்த உடனே காமராஜ் சொல்றது தெரியும். மூளை இருக்கிற அவ்வளவுக்கும் எங்க ஊர்ல பிஹெச்ஆருக்கு முன்னாள்னா அங்கிருந்து மேலே போற புகையை பார்த்தாலும் காமராஜ் போறது தெரியும். தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்தை காலேஜை தட்டினான்னு டுக்னு சொல்றாரு, காமராஜ் தான் வரும். அந்த அளவுக்கு எங்கு போனாலும் அவருடைய நினைவை ஒதுக்கிட்டு யாரும் பார்க்க முடியாது. ஏங்க 65 வருஷத்துக்கு முன்னால ஆசியாவிலே உயரமான தொட்டி பாலம் போயிருக்கீங்களா? கன்னியாகுமரியில போய் பார்த்துருக்கேன் சார். அந்த பாலம் இன்னமும் அப்படியே இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒண்ணுதான், சமீபத்தில் வேற வழி இல்லை, எல்லாத்தையும் சொல்றதை விட ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சா தென்பண்ணை ஆத்துல. அந்த வெள்ளத்தில் பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. 16 கோடி ரூபாய்க்கு கட்டின ஒரு பாலம் திறந்து 2 மாசம் தான் ஆச்சு. அது கரைஞ்சு போச்சா? நான் எல்லாம் கரெக்டா தான் சொல்றேன். கரெக்டா சொல்றேன். அந்த வெள்ளம் எப்படி வந்தது? காஷ்மீர் ஏரியாவில் மழை பெஞ்சது. அங்க இருக்கிற அணையில முழு கொள்ளளவு எட்டிச்சு. முழு கொள்ளளவு எட்டியதற்கு பின்னாலும் அதற்கு மேல் தேக்க முடியாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணீரை திறந்து விட்டாங்க. அந்த கொஞ்சம் தண்ணீர்ல 16 கோடி ரூபாய்க்கு கட்டின அந்த பாலம் கரைஞ்சு போயிடுச்சு. ஆனால் 65 ஆண்டுகளுக்கு முன்னால் காமராஜரால் கட்டப்பட்ட அந்த அணைதான் சாத்தனூர் அணை. அந்த சாத்தனூர் அணை முழு கொள்ளளவு எட்டுகிற போதும் அப்படியே இன்னமும் நிற்கிறது. எவனாவது முட்டா பயல்களை போய் பார்த்துட்டு வரட்டும். இது ஒன்றே போதும். யார் காமராஜ், அதற்கு பின்னால என்ன நாட்டுக்கு சீரழிவு, இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த காமராஜரை பற்றி ஒருவன் கேவலமாக பேசுகிற போது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறீங்க. அதைத்தான் நீங்க ஆழமா பார்க்கணும். யாரும் கேட்காம இல்ல, நீங்க அப்படியே எல்லா தமிழ்நாடு முழுக்க போங்க. அத்துணை மாவட்டங்களிலும் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இதுவரை ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. இல்ல நான் புரிஞ்சுக்கிறது சரியா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. நாடு முழுக்க இவ்வளவு எதிர்ப்பு வந்து பண்ணாலும் இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அவனை பேச வச்சதே இவங்க தானோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சரியா தப்புங்களா? எங்களுக்கும் அதே சந்தேகம் தான். ரைட். அப்ப 2 பேர் வேவ் லென்த் ஒன்னா இருக்கு. இந்த வேவ் லென்த் வந்து தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க போய் சேர்ந்துருச்சுன்னா எல்லாம் தெரியும். அவங்க இயக்கத்தோழரும் ஒருத்தர் இந்த மாதிரி மேடையில் ஏற்கனவே பேசியிருந்தாரு. அவருமே நம்ம பல்வேறு குற்றச்சாட்டுகள் இது பண்ணியிருந்தார். திருச்சி சிவா அவர்கள் எம்பி பழைய அவர் கரெக்டா பேசுறீங்க. அந்த கட்சியில எம்பிகள்லாம் பொய்யா தான் பேசுவாங்க போடுது. அந்த காலத்துல கூட ஒரு எம்பி ஹைதராபாத் பேங்க்ல காமராஜருக்கு 10 கோடி ரூபா இருக்குன்னு பேசினாரு. அது குமுத பத்திரிகையில தலையங்க எழுதிட்டாங்க. அது எழுதி வந்ததுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு பால்யூன்னு அது அந்த நிறுவனுடைய பேரு, 22 வயசு. அப்போ அவர் வீட்டுக்கு போயிருக்காரு திருமலபுரம் ரோட்டுக்கு. போன உடனே பார்த்த உடனே என்ன தம்பி இந்த பக்கம்னு அவர் கேட்க, இல்லையா உங்களை தான் பார்க்க, என்ன சொல்லு, இல்ல ஹைதராபாத் பேங்க்ல ஆரம்பிச்ச உடனே அது உண்மைன்னு நம்பிதானப்பா நீ புத்தகத்தை எழுதிட்ட, முன்னாலே வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. நீ உண்மைன்னு நம்பி எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ வந்து கேட்டு என்னப்பா பண்ண போற. அவர் அப்படியே வெட்கி தலை உணர்ந்து திரும்ப 1 நிமிஷம் வாப்பான் திரும்பி வந்தாரு. வந்த உடனே எந்த பேங்க்ல பணம் இருக்குன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு, உங்க ஆசிரியருக்கு அல்லது உங்க முதலாளிக்கு தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு, அவங்ககிட்ட கேட்டு எந்த பேங்கோ அந்த பேங்க்ல வித்ட்ராயல் ஸ்லிப் ஒன்று வாங்கிட்டு வா, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், நீங்களே எடுத்துக்கணும். இப்படி சொல்லுகின்ற தெம்பு, திராணி, ஆண்மை, நேர்மை இன்னைக்கு எவனாவது இந்த உங்க ஆட்சியில் இருந்துச்சுன்னா அவன் மட்டும் பேசிட்டு காமராஜர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி பேசி இன்னும் எடுக்கலைன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்களை வைத்து பேசுகிறீர்கள். மீடியா வச்சு பேசு, மீடியான்ற பேர்ல இப்ப நேற்று முன்னாள் கூட ஏதோ ஒரு கலவரம் நடந்துச்சு தினத்தந்தி ஆபீஸ். அதுல யாருனாக்கா ஒரு மீடியாக்காரனா அவரு. அதாவது என்னன்னா சிவப்பு வடக்கு பகுதியில் தொழில் பண்றவங்களுக்கு பேரு கண்ணகின்னு வச்சுவார். கொடுமை, வருத்தமா இருக்கு. மீடியாவில் எப்படிப்பட்ட ஜாம்பவான்களா நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் முழுக்க சொல்ல முடியாது. அவ்வளவு பேரை நான் பார்த்திருக்கேன். அவ்வளவு நேர்மையா, அப்படி ஒடுக்கமா, பயங்கர அறிவுபூர்வமா, எதை பற்றி கேட்டாலும் அவர்களுக்கு தெரியுங்கிற அளவுக்கு நாலெட்ஜபிள் பர்சனா இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் போய்
மீடியாவே ஒரு வியாபாரங்கிற மாதிரி ஆனதனுடைய விளைவு இந்த சமூகத்துக்கு பல உண்மைகள் தெரியாம போச்சு. ஏதாவது 1-2 பேராவது அதுல இருந்து நல்ல செய்திகளை கொண்டு வந்தால் இது மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த 1-2 பேர்களே நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில தான் பேசி. கண்டிப்பா சார், மிக்க நன்றி சார்.